இல்லை நாங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் வளரும் போது இவங்கெல்லாம் நல்ல பத்திரிகையாளர், இவங்கெல்லாம் வந்து உண்மையை பேசுவாங்க, அவங்களே அப்படியான கூட விஷயங்களை எடுத்து போட்டிருக்காங்களே. அப்போது நம்ம வழிகாட்டியாக இருக்கிற இவங்களே எப்படி சொல்லும் போது உண்மையாக தானே இருக்கு நம்ம முடியும். அப்படிதான் அதுதான் இங்கே அதனால தான் அவருக்கு ஜாஸ்தி விலை. புரியுதுங்களா? நீங்கள் நம்புறீங்களா இவர் நல்ல பத்திரிகையாளர் சொன்னால் இவருக்கு வந்து உண்மையாக இருக்குன்னா அவருக்கு நிறைய விலை கொடுத்துட்டாங்கன்னா அவர் வந்து போட வேண்டியதானே. அதுதான் நடக்குது. இன்னும் 6 மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் அறிவிக்கல. அதே சமயம் அவருக்கு 2ஆம் கட்ட தலைவர் சந்திக்கிறதே இல்லை. விஜய்க்கும் மக்களுக்குமான அதுதான் எல்லா அரசியலுக்கும் விஜய் எடுத்து வைக்க வேண்டிய கருத்து. அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க இல்லை நிராகரிக்கிறாங்க, அவ்வளோதானே. அதான் தேர்தல்ன்றது. அப்போ அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு மாவட்ட செயலாளர் எதுக்கு? 6 மாவட்ட செயலாளரா? ஆனால் விஜய் சைடு கேட்டால் அதாவது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் 160க்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க அப்படின்றது தான் அவங்கள்ட்ட சொல்லப்படுறது. இன்னும் 6 மாவட்ட செயலாளர் போடலையா? போட்டுருவாங்க. இல்லை, மோடியை கூட பெரும்பான்மையை ஏற்றுக்கிறாங்கன்ற மாதிரி ஏற்றுட்டு தானே. அதனால சரியான ஜனநாயகம் சரியான கட்சி சொல்ல முடியும். அப்படி இதான் சிஸ்டம் அப்படி தானே இருக்குது. மோடியை ஏற்றுக்கொண்டார்கள்னா எனக்கு பிடிக்கலைங்க, அதான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களே, நான் என்ன பண்ண முடியும்? அது கண்டிக்கணும்ல. இது ஜனநாயகத்தன்மையில் ஒரு ஒற்றை மதத்துக்கான ஒரு ரிலிஜன் பாலிடிக்ஸ், கேஸ்ட் பாலிடிக்ஸ் இன்னைக்கு இப்படி தானே இந்த சிஸ்டம் இருக்குது.